நடந்து செல், நடைப்பயிற்சி இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குன்ற வேர்டு வந்து வரும். ஐ கேம் ஃபார் எ வாக் வித் மை ஒய்ஃப். நான் என் மனைவியுடன் நடைப்பயிற்சிக்கு வந்தேன். ஐ கேம் ஃபார் எ வாக் வித் மை ஒய்ஃப். பேருந்துக்காக இதுக்கு என்ன ஆங்கில வார்த்தை வரும் பார்த்தீங்கன்னா ஃபார் த பஸ். ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். அவள் பேருந்துக்காக காத்து கொண்டே இருக்கிறாள். ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஓய்வாக இருக்கிற, இலவச இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீன்ற வேர்டு வந்து வரும். அட்மிஷன் டு த மியூசியம் இஸ் ஃப்ரீ. ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக அர்த்தம் தருதீங்க. அருங்காட்சியகத்திற்கு அனுமதி இலவசம். அட்மிஷன் டு த மியூசியம் இஸ் ஃப்ரீ. ஐ டோன்ட் கெட் மச் ஃப்ரீ டைம். இந்த இடத்துல ஃப்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு நேரம் அப்படின்ற அர்த்தத்தில் வருதுங்க. எனக்கு அதிக ஓய்வு நேரம் கிடைப்பதில்லை. ஐ டோன்ட் கெட் மச் ஃப்ரீ டைம். அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்ன்ற வேர்டு வந்து வரும். We will have dinner together next Wednesday. அடுத்த புதன்கிழமை நாங்கள் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுவோம். We will have dinner together next Wednesday. ஒரே இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா சேம்ன்றது வரும். We played on the same basketball team. நாங்கள் ஒரே கூடைப்பந்து அணியில் விளையாடினோம். We played on the same basketball team. சந்திக்க இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா டு மீட்ன்றது வரும். வாட் டைம் டு யூ வாண்ட் டு மீட். நீங்கள் எந்த நேரத்தில் சந்திக்க விரும்புகிறீர்கள். வாட் டைம் டு யூ வாண்ட் டு மீட். அழை இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்வைட்ன்றது வரும். கேன் ஐ இன்வைட் மை சிஸ்டர். நான் என் சகோதரியை அழைக்கலாமா. கேன் ஐ இன்வைட் மை சிஸ்டர். செலுத்த இதுக்கு ஆங்கில வார்த்தை என்ன வரும் பார்த்தீங்கன்னா டு பேன்றது வரும். யூ டோன்ட் நீட் டு பே. நீங்கள் பணம் செலுத்த தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு பே. காண்பிப்பேன் இதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன வரும் பார்த்தீங்கன்னா வில் ஷோன்றது வரும். ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ இட். அதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ இட். செய்யலாம் இதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன வரும் பார்த்தீங்கன்னா கேன் டூன்றது வரும். யூ கேன் டூ இட் யுவர் செல்ஃப். அதை நீங்களே செய்யலாம். யூ கேன் டூ இட் யுவர் செல்ஃப். ஓய்வு நேரம் இதுக்கு என்ன வார்த்தை வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் டைம்ன்ற வேர்டு உங்களுக்கு வரும். வாட் டு யூ டூ இன் யுவர் ஸ்பேர் டைம். நீ ஓய்வு நேரத்தில் என்ன செய்வாய். வாட் டு யூ டூ இன் யுவர் ஸ்பேர் டைம். என்னிடம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு மீன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வரும். ஆர் யூ டாக்கிங் டு மீ. நீங்கள் என்னிடம் பேசுகிறீர்களா. நீங்கள் என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா. ஆர் யூ டாக்கிங் டு மீ. வென்றவர் யார் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு who wonன்றது வரும். could you tell me who won the game. ஆட்டத்தில் வென்றவர் யார் என்று சொல்ல முடியுமா. could you tell me who won the game. எத்தனை மணிக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு வாட் டைம்ன்ற ஆங்கில வார்த்தை உங்களுக்கு வரும். வாட் டைம் டு யூ ஓப்பன். நீங்கள் எத்தனை மணிக்கு திறக்கிறீர்கள். வாட் டைம் டு யூ ஓப்பன். தினமும் இதுக்கு உங்களுக்கு எவ்ரிடே அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வரும். வி ஓப்பன் அட் 10 AM எவ்ரி டே. தினமும் காலை 10 மணிக்கு திறக்கிறோம். வி ஓப்பன் அட் 10 AM எவ்ரி டே. புதிய இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூன்றது வரும். ஐ ஷுட் கெட் எ நியூ பைசைக்கிள். ஐ ஷுட் கெட் எ நியூ பைசைக்கிள். எனக்கு ஒரு புதிய சைக்கிள் வாங்க வேண்டும். ஐ ஷுட் கெட் எ நியூ பைசைக்கிள். தூரம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ன்றது வரும். இட் இஸ் டூ ஃபார் டு வாக். நடந்து செல்ல முடியாத தூரம். இட் இஸ் டூ ஃபார் டு வாக். நினைக்கிறேன் இதுக்கு உங்களுக்கு என்ன ஆங்கில வார்த்தை வரும் பார்த்தீங்கன்னா திங்க்ன்றது வரும். ஐ திங்க் ஐ வில் டேக் எ டாக்ஸி. நான் ஒரு டாக்ஸியை போவேன்னு சொல்லிட்டு செல்வேன் என்று நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் டேக் எ டாக்ஸி. எங்க இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ன்றது வரும். வேர் ஆர் யூ ஸ்டேயிங். நீ எங்கு தங்கி இருக்கிறாய். வேர் ஆர் யூ
ஸ்டேயிங். இளைப்பாறுதல், இதுக்கான ஆங்கில வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ன்றது வரும். யூ ஷுட் டேக் எ பிரேக், நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். யூ ஷுட் டேக் எ பிரேக், ஒரு இடைவேளை, ஒரு ஓய்வு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். யூ ஷுட் டேக் எ பிரேக். விளையாடக்கூடாது, இதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் பிளேன்றது வரும். யூ ஷுட் நாட் பிளே வீடியோ கேம்ஸ், நீங்கள் வீடியோ கேம்களை விளையாடக்கூடாது. யூ ஷுட் நாட் பிளே வீடியோ கேம்ஸ். அதிக, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைன்றது வரும். வாட் இஸ் யுவர் ஐ ஸ்கோர், உங்கள் அதிக ஆட்டப்புள்ளிகள் என்ன? வாட் இஸ் யுவர் ஐ ஸ்கோர். அழைக்கப்பட்டேன், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஐ am invited. I am invited to a party. நான் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டேன். I am invited to a party. நெருங்கிய, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்றது வரும். We are close friends, நாங்கள் நெருங்கிய நண்பர்கள். We are close friends. தவிர், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்டுன்றது வரும். How can we avoid it, அதை நாம் எப்படி தவிர்க்கலாம்? How can we avoid it. எப்பொழுதும், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ்ன்றது வரும். I always do that, நான் எப்பொழுதும் அதை செய்கிறேன். I always do that. சீக்கிரமாக, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லின்றது வரும். Do you need to get up early, நீங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டுமா? Do you need to get up early. செல்வோம், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு will goன்றது வரும். Where will we go, நாம் எங்கு செல்வோம்? Where will we go. விரும்புவாள், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு will likeன்றது வரும். Do you think she will like it, அவள் அதை விரும்புவாள் என்று நீ நினைக்கிறாயா? நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think she will like it. சமைத்து கொண்டு இருக்கிறான், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா is cookingன்றது வரும். He is cooking in the kitchen, அவன் சமையல் அறையில் சமைத்து கொண்டு இருக்கிறான். He is cooking in the kitchen. ஜன்னலை மூடு, இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா close the window. I will close the window, நான் ஜன்னலை மூடுவேன். I will close the window. அங்கே, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ன்றது வரும். Don't stand there, அங்கே நிற்காதே. Don't stand there. வை, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்ன்றது வரும். I put it here, அதை இங்கே நான் வைத்தேன். I put it here. செல்ல, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு to goன்றது வரும். I need to go out now, நான் இப்பொழுது வெளியே செல்ல வேண்டும். I need to go out now. பலமுறை, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு many timesன்றது வரும். She saw him many times there, அவள் அவனை பலமுறை அங்கே பார்த்தாள். She saw him many times there. வெளியே, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு outsideன்றது வரும். It is raining outside, வெளியே மழை பெய்து கொண்டு இருக்கிறது. It is raining outside. கோடு, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு giveன்றது வரும். Give it to me, அதை என்னிடம் கொடுங்கள். Give it to me. வேலை செய், இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு workன்றது வரும். Do you think it works, இது வேலை செய்யும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think it works. லாபகரமாக, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா profitable அப்படின்றது வரும். It will be profitable later, இது பிற்காலத்தில் லாபகரமாக இருக்கும். It will be profitable later. விடுமுறை, இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேன்றது வரும். How do you plan to spend your holiday,
உங்கள் விடுமுறையை எப்படி செலவிட திட்டமிட்டுள்ளீர்கள்? How do you plan to spend your holiday? விரைவாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்லின்றது வரும். I made new friends very quickly. நான் மிக விரைவாக புதிய நண்பர்களை உருவாக்கினேன். I made new friends very quickly. படிக்க இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங்ன்றது வரும். He started reading books. அவன் புத்தகங்களை படிக்கத் தொடங்கினான். அவர் புத்தகங்களை படிக்கத் தொடங்கினார். He started reading books. மாறிக்கொண்டே இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சிங்ன்றது வரும். Things are changing rapidly. விஷயங்கள் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. Things are changing rapidly. பிடித்த இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்ன்றது வரும். It is time for my favorite program. எனக்கு பிடித்த நிகழ்ச்சிக்கான நேரம் இது. It is time for my favorite program. அளவு மூலம் இதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா by size. அளவு மூலமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். The fruit is washed and then graded by size. பழம் கழுவப்பட்டு பின்னர் அளவு மூலம் தரப்படுத்தப்படுகிறது. ஸோ பை சைஸ் உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? அளவு மூலமாக அப்படின்ற அர்த்தத்தில் வரும். The fruit is washed and then graded by size. சாப்பாடு உணவு இதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன வரும் பார்த்தீங்கன்னா மீல்ன்றது வரும். She will help you prepare the meal. உணவை தயாரிக்க அவள் உதவுவாள். She will help you prepare the meal.